தம்பி. அது இல்லைண்ணே. ஆடுறா ஆட தெரியுமில்ல தம்பி. உனக்கு நான் 2 ஆப்ஷன் தரேன். ஒன்று, ஜெயிச்சியா வந்த செலவு காசு எடுத்துட்டு போயிட்டே இரு. இல்ல தோத்தியா 2 செட்டு பிளேடு பாக்கெட்டு டோப் பாஸ். ஓகேவா? அட ஆடுப்பா. ஓ ராணிக்கு வச்சேன் பாரு வேட்டு. ஆடு அட ஆடுப்பா. அண்ணே பிரச்சனை உங்களுக்கும் ரவிகாந்துக்கும் தானே. அந்த பொண்ணு என்னென்ன தப்பு பண்ணிச்சு அண்ணா? பாவம் விட்டுருங்கண்ணே. ஆடு அண்ணே ப்ளீஸ்ண்ணே. அட ஆடுப்பா. ஆனால் அவங்க பையன் ட்ரெஸ்புரம் கிரவுண்டில் கிரிக்கெட் விளையாடிட்டு இருக்கான். அவங்க பொண்ணு சத்யம் தியேட்டரில் படம் பார்த்துட்டு இருக்கா. அன்னி ரிலையன்ஸ் ஃப்ரெஷ்ல காய்கறி வாங்கி ஷாப்பிங் பண்ணிட்டு இருக்காங்க. உங்க சொந்த தம்பி உங்க சொந்த காசு சொந்த பணம் சொந்த டப்பா எடுத்து பாண்டிச்சேரிக்கு போய்கிட்டு இருக்கான். அதுவும் உங்க வேலை. நான் உங்களுக்கு 4 ஆப்ஷன் கொடுக்குறேன். ஆப்ஷன் ஏ கிரிக்கெட், ஆப்ஷன் பி சினிமா, ஆப்ஷன் சி ஷாப்பிங், ஆப்ஷன் டி பாண்டிச்சேரி. இதில் உங்களுக்கு எது பிடிக்கலையோ அதை விட்டு தருங்க. என் பசங்க அவங்கள அங்கே வெட்டு தருவாங்க. பசங்க அந்த மேட்டரை தான் கால் பண்ணிட்டு இருக்காங்கண்ணே. உங்களை கேட்டு லாக் பண்ணுறதுக்கு தான் வெயிட்டிங்க. சீக்கிரமா சொல்லுங்க. ஏய் ஓ ஏவா ஏய் ஏய் ரா 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 ரா. ஏய் அண்ணே போடா போய் பொண்ணு கூட்டி வாடா. பாருண்ணே போடா. அண்ணே இரானி எஸ்கேப்ண்ணே. சுஜி ஏய் ஃபைல் எங்க? ஃபைலா? வாங்க. தம்பி ஆ உன் தண்டோட எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் வந்து பிடிச்சவங்களோட சண்டையெல்லாம் போட மாட்டேன். அண்ணே உங்க புத்திசாலித்தனமும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குண்ணே. நான் பிடிச்சவங்களோட தான் நான் சண்டையே போடுவேன். அண்ணே உங்க கூட்டத்திலேயே ஒரு குள்ளநரி இருப்பா உஷார். நாங்கெல்லாம் ஜெமினி சர்க்கை போறோம். அண்ணன் வராரா இல்லையான்னு கேட்டு சொல்லு. அண்ணே அவன் ஏமாத்திட்டானே. உங்க கண்ணிலே மண்ணை தூக்கிட்டானே. என்னடா சொல்ற? ஆமாண்ணே அண்ணியும் தம்பி ஜெமினி சர்க்கஸ் போயிட்டு இருக்கானே. உங்களையும் வர சொன்னாங்கண்ணே. அவன் என்னண்டா விளையாண்டுட்டான்ல. விளையாட்டுனா என்னன்னு அவனுக்கு நான் காட்டுறேன். என்னங்க சில்லறை வச்சுக்கோங்க. வாங்க உள்ள போலாம். வாங்க வாங்க. சுஜி உனக்கு ஒன்றும் ஆகல? ஒன்றும் ஆகல. மீட்டிங் நடந்துட்டு இருக்கா? ஆமா உனக்காக வெயிட்டிங். வா வாங்க வாங்க. Gentlemen, I will give you all the details, but before that, why don't you have a look at this? Yes, come in. Come. Sir, fine. Are you okay? I'm okay, sir. Jesus Christ. Well, gentlemen, this is Suji, my personal secretary. Yeah, hello, man. Nice to meet you. Would you like to have a look at the government orders? Yeah, sure. Okay, great. Wonderful. Please you start the work as soon as possible. It should be one of the best resorts in South India. And all the best. Thank you. Thank you very much. அப்பா முருகா. டேய் அவர் ஹாஸ்பிட்டலில் சேர்த்து விட்டோம்ல. ஆமா. எப்படி இருக்காரு அவரு? அதை ஏன்டா கேட்குற? ஒரு 2 இட்லி தின்ட்டு வரதுக்குள்ள அவளை டிஸ்சார்ஜ் பண்ணி கூட்டு போயிட்டாங்கடா. அவர் ஹாஸ்பிட்டலில் சேர்த்து விட்டு நீ இட்லி கொட்டிக்கிட்டியா? லூசு சேஃபாக இருக்காரா அவரு? சேஃப் தான். நம்ம அட்ரஸையும் சேர்த்து வாங்கிட்டு போயிருக்காங்க. ஓகே நீ பேசிட்டு வேணா அந்த வரேன். சரி நீ போ. ஹாய் சுஜி.
என்னங்காச்சு? தேங்க்ஸ். எதுக்கு? என்ன நீ சேவ் பண்ணதுக்கு. இந்த தேங்க்ஸை அன்றைக்கி செல்ஃபோன் திருப்பி கொடுக்குறப்பே சொல்லியிருந்தீங்கன்னா நமக்குள்ளே இவ்வளோ சண்டே வந்திருக்காது. இன்றைக்கி நான் இருந்தேன் காப்பாற்றிட்டேன், நாளைக்கு உங்களை யார் காப்பாற்றுவாங்க? வாழ்க்கை முழுக்க நானேவா இருக்க முடியும்? ஆனால் பரவாயில்ல, இப்போ எல்லாம் உங்கள் வாயிலையும் தேங்க்யூ சாரின்னு. என்ன மேடம், என்ன அங்கேயே நின்றுட்டீங்க, வரமாட்டிங்களா? வாங்க. ஆமாம், கேட்கலான்னு நினச்சேன். இவ்வளோ பெரிய ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறீங்க, லோன் போட்டு ஏதாவது புது 2 வீலரை வாங்கலாம்ல? மற்ற பொண்ணுங்க மாதிரி துப்பட்டா போட்டுக்கிட்டு முகத்தை மறைச்சிக்கிட்டு ஜாலியாக சேஃப்டியாக போகலாம்ல? எப்போ பார்த்தாலும் ஆட்டோக்கு மீட்டருக்கு மேலே ஏன் 10 ரூபா கொடுக்கணும்? என்னோட ஃபேமிலி பற்றி தெரிஞ்சா நீ இப்படி பேச மாட்ட. வர சம்பளம் வாடகைக்கும் தம்பி படிப்புக்குமே போயிடுது. இன்னும் அவனை மேலே மேலே படிக்க வைக்கணும்னு ஆசை. என்ன பண்ண போறனோ தெரியல. உங்கள் நல்ல மனசுக்கெல்லாம் நல்லபடியாகவே நடக்கும். நீங்கள் வேணப்பா. ஏய் ஆட்டோ, ஆனால் வாங்கண்ணா. கவலைப்படாதீங்க, நல்லதே நினைப்பேன். வாங்கண்ணா, போதுண்ணா நிப்பாட்டுங்கண்ணா. என்னங்க ஒரு நிமிஷம், பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க. இன்னைக்கு மழை வர போகுது. இன்னைக்கு தான் வாழ்க்கையில் முதல் தடவை என்ன நீங்கள் திட்டாம முறைக்காம கோவப்படாமல் பேசியிருக்கீங்க. எடுத்து வைடி. பாப்பா கோயம்பேடுல என்ன கூட்டம், என்ன நெரிசல். இந்த ஆப்பிள் தாமா கிடைக்கல. கோவிந்தர் சொல்லியிருக்கேன், கோயம்பேடுல வரும்போது அவன் கொண்டு வந்துருவான். மொத்தம்லாம் சரியா இருக்குல்ல? இது போதுங்க, நிச்சயதார்த்தத்துக்கு 5 தட்டு வச்சா போதும். அப்பா, ஜிமிக்கி தோடு வாங்கிட்டு வர சொன்னல, எங்கப்பா? ஏன் ஜிமிக்கி தோடு வரும்? ஏன் இவ்வளவு கோவப்படுற? எதுக்குமா அவளுக்கு இவ்வளவு நல்லா கோவம்? கேளுங்க. இங்க பாரு, உனக்கு நீ நிச்சயதார்த்தம், நீ புகுந்த வீட்டுக்கு போறவ. இந்த கோவத்தெல்லாம் இந்த வீட்டோட மூட்டை கட்டி வச்சிரு, புரியுதா? போங்கப்பா. யாரு? மாப்பிள்ளை வீட்டு வண்டி மாதிரி தெரியுது. என்ன பிரியா, நல்லா இருக்கியா? ஏப்பா இவா என்னையா என்ன நடந்ததுன்னே தெரியாம நீ பாட்டு காய்கறி வாங்கிட்டு போயிட்டு இருக்க. எங்கடா வந்த? எங்க வந்த? எங்கடா வந்த? நான் செத்துறேன் உயிரோட கடை பார்க்க வந்தியா? நான் செத்துறேன் உயிரோட கடை பார்க்க வந்தியா? முடி. சந்தோஷமாடா? இப்போ உனக்கு சந்தோஷமா? வீட்டை வித்து நிலத்தை வித்து எவ்வளோ பெரிய இடத்துல என் பொண்ணுக்கு மாப்பிள்ளை பார்த்து நிச்சயம் பண்ண, அதுல மண்ணவாரி போட்டியடா. ஐயோ, மண்டவாரி போட்டியே. நாங்க உனக்கு என்னடா துரோகம் பண்ணோம்? என்ன துரோகம் பண்ணோம்? எதுக்கு மறுபடியும் வாழ்க்கையில வந்து பிரச்சனை பண்ற? நாங்க இப்படி இருக்கிறது கூட உனக்கு பிடிக்கலையாடா? பிடிக்கல? உடனே எடிக்கா தலைவலி கேட்டடா. இங்க பாரு, உனக்கு இது சண்டை சச்சரவு, இந்த அடிதடி எல்லாம் பிடிக்காது தானே? அடி போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்து ஆர்டர் தூக்கி போட்டு போன. போதுடா சாமி, போதுடா, போதுடா. எதுவுமே பேசாத. இது பாரு, எனக்கு ஒருத்த மகனா இருக்கணும்னா அவ போலீஸ்காரனா மட்டும் தான் இருக்கணும். ஞாபகத்துல வச்சுக்கோ. எந்த போலீஸ் வேலை பிடிக்காம தூக்கி போட்டு போனியோ அப்பவே அப்பா